இல்லை என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே செய்யணும், பாத்ரூம் கிளீனிங் உட்பட. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு விக்ரமை வந்து போட்டிருக்காரு பிக் பாஸ். அதை வந்து திவ்யா பக்கத்தில் டக்குன்னு சொல்லிடுவாங்க, மைக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரம் தான் போட போகிறாங்கன்னா வாட் எ பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிடுவார். அப்ரிசியேஷன் திவ்யா கொடுத்துருவார் பிக் பாஸ். அப்போ வந்து எழுந்து சிரிக்கிறது தான் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க விக்ரம் எழுந்து பண்ணுறதை. அதில் தான் இன்னும் அவர் வந்து தன்னை பெருமையாக தற்பெருமை ஜாஸ்தி, ஏற்கனவே அவர் வந்து ஐ எம் த பெஸ்ட்னு தான் சொல்லி புலம்பிக்கிட்டோ இல்லைனா வந்து அதை தான் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டோ இல்லை அதை தான் ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டோ ஒன்று பண்ணியிருக்காருன்னும் போது பால்வா மாதிரி விஷயத்தை தூக்கி கையில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது பிக் பாஸே அவருக்கு என்ன சொல்லவா வேணும், சும்மாவே ஆடுவாரு, இப்ப சலங்கியை கட்டி விட்டா இன்னும் கொஞ்சம் ஆட போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த விக்ரம். அப்போ அதுதான் வந்துட்டு ப்ரொமோல வந்துச்சு. ஸோ வின்னிங் டீமான விக்ரம் வந்து உங்களை வழி நடத்தணும், உங்க டீமை வழி நடத்தின மாதிரி உங்களை வழி நடத்தணும். அவங்க என்ன ஸ்கூல் பிள்ளைங்களா, திவ்யாவும் சாண்ட்ராவும் இவங்களை வழி நடத்துறதுக்கு? இவர் அந்த டீமில் வின் பண்ணி வழி நடத்துறதுக்கான காரணம் நான் சொன்ன மாதிரி அந்த டீமில் இருந்த எதுக்குமே மேல் மாடி இல்லை, எதுவுமே அந்த ஷோவில் இது வரைக்கும் ஷைன் ஆகாத பீஸ் தான். அது கமருதீன் ஆகட்டும், கெமி ஆகட்டும், பிரஜன் ஆகட்டும், இவ கொஞ்சம் பரவாயில்ல சுபி, அவ கூட டாஸ்க் வைஸ் தான் கரெக்டாக செய்கிறா, டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ணுறா, எதாவது கொடுத்தா செய்கிறா பண்ணுறா. ஆனால் கேம் ஆடுறாளான்னு கேட்டால் கும்பலில் கோயந்தா தான் கேம் ஆடுறா. அது அந்த நாமினேஷன்லேயும் வெளில வர மாட்டேங்குது, ஒஸ்ட் பெஸ்ட்லேயும் வெளில வர மாட்டேங்குது, இல்லை இவங்க இந்த கேமை ப்ளே பண்ணுறாங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதும் வெளில வர மாட்டேங்குது. அப்படின்னும் போது அவளும் சேஃப் கேம் தான் ஆடுறான்னு சொல்கிற இடத்துல அந்த சேஃப் கேம்குள்ளே இவளுக்கு வந்து இவள் டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அது புருன்னு இருக்க வாயில அதை பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா அது விக்ரம் கூட இருந்தால் தான் பண்ண முடியும்னா அந்தக்குள்ளே போயிடுறானும் போது இருந்த மற்ற 4 பீஸும் மேல்மாடி காலியாக இருந்த 4 பீஸு கேமி, பிரஜன், கமர், சுபின்னும் போது அந்த டீம் அவர் வழி நடத்தினார். அப்போது நீங்கள் சாண்ட்ராவையும் பிரஜனையும் சொல்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் முட்டாளும் இல்லை, விக்ரம் ஒன்றும் புத்திசாலியும் இல்லை. நீங்கள் அப்படி சொல்லி தூக்கி வச்சோன்னே அப்படியே சிம்மாசனத்தில் உட்கார வச்ச மாதிரி குழுன்னு இருந்தது விக்ரம்க்கு. அவரோட அந்த சிரிப்புலேயே அந்த ஒரு வன்மத்தன்மை தெரிஞ்சுது. ஸோ அவங்க ஏற்கனவே அடி வாங்கியிருக்காங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் விக்ரமையே போட்டு விக்ரம் வழி நடத்தணும்னு சொல்லும்போது கொஞ்சமாவது வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளுக்கு அடிச்சா வலிக்கும், நம்ம மற்றவங்களை அடிச்சா அவங்களுக்கும் வலிக்கும்னு அது கொஞ்சம் கூட யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல விக்ரம். அவரோட கண்ணில் தெரிஞ்சு கண்டிப்பாக பிக் பாஸ் நல்லா செய்யறேன், ஏன்னா நல்ல கேப்டன் சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டாரு. இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் எப்போ தூக்கி வைக்கிறாங்களோ அப்பயே டமால்னு கீழே போடுறதுக்கும் அந்த ஷோ தயாராக இருக்கணும், அதுக்கும் சேர்த்து தான் ரெடியாக இருக்கணும். ஸோ பாராட்டு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக வாங்கிக்கிறோமோ அதை விட 10 மடங்கு பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஷோக்குள்ளே கால் எடுத்து வைக்கணும்னா அது வந்து விக்ரம்க்கு புரிஞ்சுதா இல்லை இப்போ கொஞ்சம் மெதப்பிலே தான் சார் சுற்றிட்டு இருக்காரா அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே அப்படின்னு தெரியல. அடி பலமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கணும் நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு சிரிப்பில் வந்து ஒரு விஷமத்தன்மமான அந்த சிரிப்பு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எப்படி போகும்னு தெரில. சாண்ட்ரா கூட என்னமோ ஒன்று பண்ணுறாங்க, திவ்யாக்கும் விக்ரம்க்கு எங்கேயும் முட்டிக்கும் தான் நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி கைஸ். தேங்க்யூ.